ஈகை திருநாளான ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சொந்தங்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய மசூதிகள் மற்றும் ஈத்கா மைதானங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அந்த வகையில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் சென்னை மண்ணடியில் உள்ள அரண்மனைக்காரன் தெருவில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த பெருந்தொழுகையில் மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பெருநாள் தொழுகை என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை படைத்த இறைவனை போற்றி புகழும் விதமாக தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அன்றைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவதும், நண்பர்களுக்காக அன்பளிப்புகள் வழங்கி எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுமான ஒரு நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு பண்டிகையை ஒட்டி மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையானது மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள திடலில் நடைபெற்றது. இதில் பெருந்திரளாக ஆண்கள், பெண்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தங்களது அன்பினை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து ரமலானை ஒட்டி கோவையில் நடைபெற்ற தொழுகையில் உலக நாடுகள் போர் பதற்றம் நீங்கி அமைதி பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இந்த ரமலானுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, இது உலக மக்களுக்கான நல்வழிகாட்டி, நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதை சொல்லிவிட்டு, இந்த மாதத்தில் இறையச்சம் மிக்கவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த நோன்பு நமக்கு அமைந்திருக்கிறது. இதில் தனி மனிதன் முதற்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த ரமலான் நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ரமலான் பண்டிகை சிறப்பு தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை மணலூர்பேட்டை மைதானத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகை முடித்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். அதேபோல் தர்மபுரி நகர அனைத்து மசூதிகளின் கூட்டமைப்பின் சார்பில் தர்மபுரி கிருஷ்ணகிரி பிரதான சாலையில் உள்ள ஈத்கா ஏரிக்கரையில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றனர். தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுற்று உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆயுதப்படை மைதானத்திற்கு அருகில் உள்ள ஈத்கா அரபிக் கல்லூரி மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஈத்கா அரபிக் கல்லூரி மைதானத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இறுதியாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில் அமைந்துள்ள ஈத்கா திடலில் 1000க்கும் மேற்பட்டோர் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட பள்ளிவாசல் தலைவர் அப்துல் காதர் தொழுகை நடத்தி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்களும் பல்வேறு கட்சியினரும் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர்.